ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது த 50 ஷோ உடைய எபிசோட் 5 உடைய ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய வீடியோல நாம பார்க்க போறது 4 முக்கியமான நிகழ்வுகள் தான். 1 நேற்றைய எபிசோட்ல பார்த்தோம். மேக்ஸ்டன ஆர்ச்சித் கௌஷிக் அட்டாக் பண்ணிட்டாரு. அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் ஒரு மினி டாஸ்க் வரப்போது. அதுக்கு அடுத்ததா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மத்தியில அத பத்தி பார்ப்போம். கடைசியா மேஜர் டாஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இன்சிடென்ட் என்னன்னாக்கா, நேத்து மேக்ஸ்டன் வந்து அந்த அனிமல் உடைய டாஸ்க் அது முடியிற டைம்ல அவருடைய மனசுல இருக்கிற விஷயங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நம்ம பார்த்தோம். எல்விஸ் யாதவ் அப்படிங்கிற அவருடைய யூடியூப் காம்படிட்டர பத்தி அவரு கொஞ்சம் வார்ன் பண்ற மாரி பேசினாரு. ஏன்னா, எல்விஸ் யாதவ் உடைய ஃபாலோவர்ஸ் மேக்ஸ்டன பல வருஷமா ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாரு. அட்டாக்னாக்க கமெண்ட் மூலமா அட்டாக் பண்றாங்க அவருடைய சோஷியல் மீடியாலன்னு. ஸோ நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உன்னுடைய அந்த கையாளு, அடியாளு இவங்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். நீங்க பண்றத பண்ணிக்கோ அந்த மாரிலாம் அவர் சொன்னாரு. எல்விஸ் யாதவோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து த 50 ஷோல இருக்கிறாரு. அவர் பேர் தான் ஆர்ச்சித் கௌஷிக். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆர்ஷித் கௌஷிக் என்ன பண்ணாருன்னா, மேக்ஸ்டன் டாஸ்க் முடிச்சுட்டு உள்ள நுழையும்போது ஓடி போய் அவர அட்டாக் பண்ணிட்டாரு. அவர வந்து அவர் மேல சார்ஜ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ த லயன் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, மேக்ஸ்டனுக்கு சப்போர்ட்டா ஒரு சிலர் பேசுறாங்க. நம்ம ஸ்ருதிகா கூட போய் கேட்குறாங்க அவர்ட்ட, "நீ ஏன் வெளிய இருக்க விஷயத்த அங்க கொண்டு வந்த?" அப்படின்னு கேட்காங்க. அவர் சொல்றாரு, "நான் பல வருஷமா எல்விஸ் யாதவுடைய அந்த ஃபாலோவர்ஸ் அவங்ககிட்டருந்து ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. ஏதாவது ஒரு டைம்ல நான் ஸ்டாண்ட் எடுக்கணும். அதான் நான் அங்க பேசினேன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரண், பிரின்ஸ் நருலா, ரித்தி, கிருஷ்ணா இவங்க 4 பேரும் இந்த நிகழ்வ வன்மையா கண்டிக்கிறாங்க. அதுலயும் பிரின்ஸ் நருலாவும், கரண் பாட்டீல் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க எங்களோட மைக்கெல்லாம் கழட்டி வைக்க போறோம். இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரைக்கும் நாங்க போட மாட்டோம்ன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் த லயன் வாராரு. அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, "என்னுடைய வீட்ல வன்முறைக்கு இடம் இல்லை. ஸோ அர்ச்சித் கௌஷிக்கு எக்ஸிட் ஆர்டர் குடுத்தாச்சு. நீங்க வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. "இந்த ஷோவ விட்டு நீங்க வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எதிர்பாராம நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஆர்ச்சித் கௌஷிக் வந்து எலிமினேட் ஆயிடுறாரு. அதாவது எவிக்ட் ஆயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய த லயன் இருக்கார் இல்லையா? அவர் கூட ஒரு அனிமல் ஆர்மின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல வந்து சில கேர்ல்ஸ் அப்புறம் சில பாய்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஃபேஸ்ல அனிமல் மாஸ்க் போட்டுருக்காங்க. அதுல 2 கேர்ல்ஸ் வந்து எப்பவுமே லயனோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல நிப்பாங்க. இன்னைக்கு அவங்க திடீர்னு அந்த மாளிகையோட மாடத்துலருந்து இறங்கி வராங்க. எல்லாருக்கும் ஒரே சர்ப்ரைஸ். என்னடா இவங்க நம்மளுடைய மேலருந்து இறங்கி வராங்களே என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள வராங்க. ஒருத்தர்கிட்டயா வராங்க. ஸ்ருதிகா வந்து அவங்க முன்னாடி போய் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மூக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூக்க தொட்டுர்றாங்க. அந்த மாஸ்க்ல இருக்கிற மூக்க. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டக்குனு ஸ்ருதிகாவோட கைய புடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு கூட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க நிக்கிற அவ்வளோ பேருக்கும் ஒரே ஷாக். ஐயோ! என்னடா ஸ்ருதிகா எலிமினேட் ஆக போறாங்களா? அப்படிங்கிற மாரி அவங்கலாம் ஷாக்ல இருக்கிறாங்க. ஆனா ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ இருக்கிற அவங்களோட ஹவுஸ்மேட்ஸ பார்த்து ஸ்ருதிகா சொல்றாங்க, "உன்கா நோஸ் அச்சா லகா ஐசா கர்னே" அப்படி சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய அந்த நோஸ் அப்படி தொடுறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அங்க கீழ நின்னு யாரோ கேட்டிருப்பாங்க போல, "நீ யாரையோ அடிச்சிட்டியான்னு?" அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நஹி மைனே கிசி को नहीं मारा" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, "இல்ல நான் யாரையுமே அடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா, லயன் இருக்காரு. ஸ்ருதிகா வந்து லயன பார்த்ததும் சொல்றாங்க, "லயன் நீங்க வந்து டிவில வந்து சின்னதா தெரிறீங்க. இங்க எவ்ளோ பெருசா இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் அமைதியா உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அதனால அதுக்கப்புறம் அவரு வந்து சொல்றாரு, "என்னோட ஃபாக்ஸ் வந்து யார செலக்ட் பண்ணி கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு டேர் குடுப்பேன். ஸோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு டேர் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. டேர் வந்து என்னன்னா, இப்ப மணிபாட்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2,25,000 அந்த மாரி இருக்கு. ஸோ இப்போ ஸ்ருதிகாக்கு குடுக்க போற அந்த டேர், அதாவது அந்த சேலஞ்ச அவங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாங்கன்னா, இன்னும் ஒரு 50,000 ஆட் ஆயிரும். அந்த மணிபாட்ல. அப்படி ஒரு வேள அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா, ரூ. 50,000 வந்து அவங்க மைனஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகாவுக்கு ஒரு ஷாக். ஸோ கீழ இருக்கிறவங்களும் ஓ! அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ருதிகா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் ஆவலோட இருக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? "லயன் நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? ஜெயிச்சா 50,000 ஆட் பண்ணிருங்க. அதே வந்து ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50,000 மைனஸ் பண்ணாம இருங்களேன்" அப்படிங்கிறாங்க. அத கேட்டுட்டு அவரு அப்படியே உட்கார்ந்திருக்காரு. ஸோ அவங்க அடுத்தடுத்து ஜோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இவரு லயன் என்ன பண்றாருன்னா, "ஸ்ருதிகா ஐ டேர் யூ" அப்படின்னு சொல்றாரு.
என்னுடைய அந்த ஃபாக்ஸ் கூட நீங்க ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணணும். அதாவது இந்த கையால மல்யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா அது. அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா, மணி பாட்லருந்து 50,000 மைனஸ் ஆயிரும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா 50,000 ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா வந்து ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெடி ஆயிடுறாங்க. இத பார்த்து கீழ இருக்கிறவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸு. அதுக்கப்புறம் இவங்க இப்படி பேசினத பார்த்து ஒரு பக்கம் சிரிச்சாலும், அவங்க ஓகே சொன்னத பார்த்து நெறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஃபாக்ஸ்க்கும் ஆர்ம் ரெஸ்லிங் நடக்குதுங்க. அதுல வந்து ஸ்ருதிகா வந்து வின் பண்ணிடுறாங்க. ஜெயிச்சதும் அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். கீழ இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். அப்புறம் அவர் சொல்றாரு, "மணி பாட்ல 50,000 நீங்க ஆட் பண்ணிட்டீங்க" அப்படின்ட்டு. ஆக்சுவலி மணி பாட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2,35,000 இருந்திருக்கு. ஸோ அதோட ஸ்ருதிகா ஜெயிச்ச அந்த 50,000த்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2,85,000 ஆயிருது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஸ்ருதிகா வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதெல்லாம் முடிச்சுட்டு, நம்மளுடைய லயன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, கண்டஸ்டன்ட்ட பார்த்து சொல்றாரு, "கண்டஸ்டன்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப தாராள பிரபுவா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நான் இன்னும் ஒரு 50,000 குடுக்கலான்னு இருக்கேன். ஆனா இந்த முறை பார்ட்டிசிபேட் பண்ற அந்த கண்டஸ்டன்ட் வந்து தோத்துட்டாங்கன்னா, நான் -50 பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ லயன் சொல்றாரு, "ஸ்ருதிகா நீங்க கீழ போயிட்டு லவ்கேஷ வர சொல்லுங்க." அப்படின்ட்டு. அதான் லவ்கேஷ் ஏற்கனவே கேட்டுட்டு தான் இருக்காரு கீழ இருந்து. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஃபாக்ஸ் கேர்ள் கூட போயிட்டு அந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர கெத்தா உள்ள போறாரு. அங்க போயி அந்த ஃபாக்ஸ் கேர்ள் கூட ஆப்போசிட் சேர்ல உட்காந்துட்டு, அந்த விரிஸ்லிங் பண்ண போதுக்கு மட்டும் என்ன சொல்றாருன்னா, "நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்காரு. உடனே ஃபாக்ஸ் கேர்ள் வந்து எந்திரிச்சு தூர போயிடுறாங்க. சைட்ல போய் நின்னுக்குறாங்க. இவருக்கு ஒரே ஷாக். ஐயோ! என்னடா நம்ம தப்பா எதுவும் கேட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள கதவு தட்டுற மாரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. லவ்கேஷும் பார்க்குறாரு. கீழ இருக்க கண்டஸ்டன்ட்டும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள இருந்து யாரு வராங்கன்னா, த கிரேட் கலி வராருங்க. நம்ம இந்தியால இருந்து WWFல கலந்துக்கிட்ட கலி தாங்க. அவரு வந்து நம்ம இந்தியா முழுக்கவே ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் நார்த்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு பயங்கர ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கூட கிட்டத்தட்ட அவரோட ரசிகர்களா தான் இருப்பாங்க. அவர கண்டதும் அவ்ளோ சந்தோஷமாயிட்டாங்க எல்லாருமே. லவ்கேஷ தவிர எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷங்க. லவ்கேஷ் ஆனாலும் தனக்குள்ள இருந்த அந்த பயத்த காட்டிக்காம, கலிய பார்த்துட்டு, "எனக்கு உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்லாம் சொல்லி, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாரி அவரு வந்து பண்ணிட்டுருந்தாரு. ஆக்சுவலா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அவர பார்த்து சந்தோஷமாவும் ஆயிட்டாங்க. லயன் வந்து லவ்கேஷ பார்த்து சொல்றாரு, "நீங்க கலி கூட தான் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போறீங்கன்னு." அவரு, "சரிடா இன்னைக்கு நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க" அப்படிங்கிற மாரி, சரி எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பண்றாரு. எதிர்பார்த்த மாரியே தோந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லயன் சொல்றாரு, "நான் இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சான்ஸ் குடுக்கேன். நீங்க யாராவது 2 பேர் வாங்க. வந்து இவரோட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணாவும், ஆருஷியும் வராங்க. ஸோ, அவங்களும் ஃபர்ஸ்ட்டு அவர பார்த்த உடனே அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்ல ஒரு மாரி ரொம்ப பூரிப்பா ஆறாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரீட்லாம் பண்ணதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் ஒரு சைட்லயும், இவர் ஒரு சைட்லயும் இருந்து அந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி ஜெயிச்சுர்றாங்க. அவரு வந்து ரொம்ப டைட்டாலாம் பிடிக்காம அப்படி விட்டுர்றாரு. அவங்க வந்து ஜெயிச்சுர்றாங்க. ஸோ, அ ஒரு டவுட் இருக்கு அவங்களுக்கே. இது வந்து ஆக்சுவலி நம்ம தான் ஜெயிச்சோமா? இல்ல அவர் நம்மளுக்கு விட்டு குடுத்தாரான்னு. அவங்க கேட்கவும் செய்றாங்க அவர்ட்ட. அவரு வந்து ஐ திங்க் சோ அவர் சொல்றாரு, "நான் வந்து கேர்ல்ஸ் கூட வந்து போட்டி போட மாட்டேன்." அந்த மாரி ஏதோ சொல்ற மாரி இருக்குது. கேர்ல்ஸ்ன்னு சொல்றாரா? இல்லன்னா வந்து என்னோட அ தங்கை, அம்மா அவங்க கூடலாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாருன்னு நெனைக்கிறேன். சம்திங் அது ஆக்சுவலி வாய்ஸ் சரியா கேட்கல. அ இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஓகே, ஓகே பாய் தேங்க் யூன்னு சொல்லிட்டு கீழ வந்துடுறாங்க. ஸோ அந்த மணி பாட்ல இன்னும் ஒரு 50,000 ஆட் ஆயிருதுங்க. மொத்தத்தில 3,35,000 மணி பாட்ல ஆட் ஆயிருது. அப்புறமா களி வந்து அந்த ரூம்ல இருந்து வெளிய வந்து மேல மாடத்துல நின்னபடியே எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் பார்த்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு அவர் அங்கருந்து கெளம்பிடுறாரு. அடுத்து 3வதா நம்ம பார்க்க போற இன்சிடென்ட் என்னன்னாக்கா, சின்ன சின்னதா ஒரு 3, 4 இன்சிடென்ட் நடக்குதுங்க. ஒண்ணு வந்து சிவித் வந்து என்ன பண்றாருன்னா, ரித்தின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து நெறைய ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா எனக்கு தெரியும் அவன் ஃப்ளர்ட்டுன்னு. அவன் வந்து இன் ஹவுஸ் ஃப்ளர்ட் அவன். அதனால ஓகே என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்லன்ட்டு" அவங்களும் விட்டுர்றாங்க. "நான் விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, அர்பாஸ் அண்ட் நிக்கி. இவங்க 2 பேத்துக்குள்ள இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகுது. நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நடந்த அந்த அனிமல் டாஸ்க்ல வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சுத்திட்டே இருக்கும். அதுல வந்து 2, 3 தடவ அவங்க கீழ விழுந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்பாஸ் வந்து அவங்கள வந்து ஆறுதல் படுத்தல. ஒரு ஹக் குடுக்கல. ஒரு எமோஷனல் சப்போர்ட் குடுக்கல. ஸோ நான் ரொம்ப வந்துட்டு
அப்செட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத வந்து யார்ட்ட சொல்றாங்கனாக்கா, 2 பேருமே ஜான்விட்ட தான் சொல்றாங்க. அவங்களோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஜான்வி அவங்கட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிக்கி வந்து பயங்கரமா புலம்பியே தள்ளிர்றாங்க. அர்பாஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளவா அட்டென்ஷன் குடுக்க மாட்டுக்காரு. அப்புறம் ஓகே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பரவால்ல, பரவால்ல. நான் வந்து இனிமே கேம்ல தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வழியா முடியுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரஜத்துக்கும், பெபிகாக்கும் ரொம்ப பெரிய விஷயம் நடந்து போயிருதுங்க. ரஜத் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டாரு. அண்ட் இன்னையோட எபிசோட அவர் மறக்கவும் மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, அங்க காக்காஜின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு வந்து கொஞ்சம் நம்ம பிக் பாஸ்ல வினோத் மாரி அப்பப்ப ஏதாவது ஜோக் கிராக் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, கான்சாதின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க. அவங்க வந்து சிங்கர். ஸோ அவங்க வந்து காக்காஜிட்ட சொன்னாங்களாம், "நான் வந்து உன்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங் எழுதியிருக்கேன். தாக்கா தாக்கா தாக்கான்னு வரும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க பேர் வந்து காக்கா. பட் அவங்க வந்து அத பை மிஸ்டேக் என்ன சொல்றாங்கன்னா, தாக்கா தாக்கான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். உன் பேர்ல உனக்காவே எழுதின மாரி இருக்குன்ட்டு அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத இவரு வந்து ஜோக்கா சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப பெபிகா என்ன பண்றாங்கன்னா, பெபிகாவும், ரஜத்தும் திடீர்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த பில்லோ இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன பில்லோ சோஃபா மேல. அத எடுத்து வீசிட்டு சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ரஜத் என்ன பண்ணிடுறாருன்னா, பை மிஸ்டேக் அது லூஸ் டாக் பண்ணிடுறாருங்க. பெபிகாவ பார்த்து பேன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. பேன்ஸ்ன்னா பஃபலோன்னு அர்த்தம். அதாவது எரும மாடுன்னு அர்த்தம். இப்ப என்ன ஆயிருதுனாக்கா, எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுல வந்துட்டு சாகத் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல ரஜத் இப்படி பேசியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. பெபிகா கேட்கறாங்க, "என்ன பேசினாரு?" அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு மட்டும் சொல்றாங்களே தவிர, பெபிகாட்ட அவர் என்ன சொன்னாருன்னு சொல்ல மாட்றாங்க. இத்தனைக்கும் ரஜத் வந்து பேஸ்ன்னு ஃபுல்லா சொல்லி முடிக்கல. அவர் பேஸ் அப்படின்னு வரும்போதே நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அப்படின்னு. ஸோ ஒரு வழியா பெபிகா எப்படியோ அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது பாடி ஷேமிங்கா ஃபீல் ஆயிட்டு, பொதுவாவே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "ஏய் போயேன் லூசு" அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் வந்து "எரும மாடுங்க வா" அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஈக்குவேஷன பொறுத்தது இல்லையா? நம்மளுக்கு வந்து உரிமை இருக்கா இல்லையா? அவங்களோட பேசுறதுக்கு அத பொறுத்தது. இப்போ வந்து ரஜத் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு உரிமையிலயோ இல்லன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நெனச்சு அப்படி சொல்லிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற மாதிரி. அது அவங்கள ரொம்ப அஃபெண்ட் பண்ணிட்டு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத பாடி ஷேமிங்கா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ரஜத்த பார்த்து. "உனக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்டா நெனச்சு பழகுனா, நீ இப்படி சொல்ற, என்ன பாடி ஷேமிங் பண்ற. நீ மட்டும் இல்ல, இந்த சோசியல் மீடியால இருக்கிற பல பேருக்கு இது ஒரு ஒரு பழக்கமாவே இருக்கு. எப்போ பார்த்தாலும் வந்து பாடி ஷேமிங் பண்றது, அத ஜோக்குன்னு சொல்றது, அப்புறம் வந்துட்டு ஆ ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நாங்க எவ்வளோ தான் வந்துட்டு கண்டுக்காம போறது. இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இல்லையா? அது நீ இப்படி பண்ணிட்டன்னு சொல்லி ரஜத்த போட்டு பயங்கரமா போட்டு கிள்ளி கிள்ளின்னு போட்டு கிழிச்சு எடுத்துடுறாங்க. அந்த நேரத்தில ஃபைஸும் வந்து நிக்கிறாங்க. பெபிகா பக்கத்துல. ஸோ இப்ப ஃபைஸுட்ட வந்து அப்படியே அவங்களுடைய அந்த ஆதங்கத்த ஃபுல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. அவங்க கத்துறது ஆக்சுவலா எல்லா ரூமுக்கும் கேட்குதுங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்ரூம் இருக்கு. அவங்க நடுவுல நின்னு கத்துறதுனால, எல்லா பெட்ரூமுக்கும் கேட்குது. அது எல்லா பெட்ரூம்ல இருக்கிறவங்களும் அத கேட்டுட்டு இருக்காங்க. ரஜத் வேற ஒரு மாரி கெத்தா சுத்திட்டு இருப்பாரா, அவர பார்த்து அந்த பொண்ணு இப்படி பேசுறது கேட்டதும், அவர பிடிக்காதவங்கலாம் அங்க பயங்கரமா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னாக்கா, இதுல வந்து நம்ம இத யார்ட்ட சொல்றோங்கிறது தான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட்டு. இப்ப நம்மளுக்கு நல்ல பழக்கமானவங்க, இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நம்ம இப்படி பேசுறோம்னா, இது வந்து ஒரு நார்மல் ஜோக் மாரி இருக்கும். சில பேர் இது ஒரு நார்மல் சென்டென்ஸா கூட எடுத்துக்குவாங்க. ஆனா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து நம்மளுக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி வார்த்தைகள தவிர்க்க தான் செய்யணும். ரஜத் வந்து இத இன்டென்ஷனா பண்ணாட்டியுமே, இப்ப இந்த பெபிகா வந்து இந்த மாரி சொன்னதுனால, நம்ம வரப்போற அட்லீஸ்ட் வரப்போற ரியாலிட்டி ஷோஸ்லயாவது ஆண்கள் வந்து இந்த மாரி வேர்ட யூஸ் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். யூஸ் பண்றது தப்பு தான். அது வந்து இன்டென்ஷனா அவர் பண்ணல. இருந்தாலுமே பெபிகா என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ பெரிய நேஷனல் டிவில வந்து இப்படி பேசுற அப்படின்னு அவங்க சொன்ன பாயிண்ட்டும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஸோ ரஜத் இனிமே அந்த மாரி பண்ண மாட்டாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா நடக்கிற இம்பார்ட்டன்ட்டான அந்த இன்சிடென்ட் வந்து மேஜர் டாஸ்க் தாங்க. இன்றைய மேஜர் டாஸ்க். அது வந்து என்னன்ட்டு நம்ம லயன் வந்து எல்லாரையும் அந்த அரேனால உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 40 கிளாக் வீடு ஃபுல்லா வந்து ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து 20 நிமிஷத்துல அந்த கிளாக்ஸ் எல்லாம் ஒண்ணொண்ணா அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே 2, 2 பேரா அந்த மாளிகைக்குள்ள போயி, ஆளுக்கு ஒரு கிளாக்க தேடி எடுத்து அந்த அலாரத்த பந்த் பண்றது மட்டும் இல்லாம, அத கொண்டு வந்து அந்த டாஸ்க்குள்ள ஏரியா இருக்கு இல்லையா? அங்க வச்சு அத உடைச்சிரணும். ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த டாஸ்க் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு இன்றைய எபிசோட்ல தான் காட்டப் போறாங்க. அது என்னங்கிறத நம்ம அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.
நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.